வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 6th சப்ஜெக்ட் சயின்ஸ், யூனிட் 3rd, டாபிக் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னா கலவைகளை என்ன அப்படின்னா பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆல் ஆர் மிக்சர்ஸ் யூஸ்ட் as they are. எல்லா மிக்சர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோமா, இல்லை தேர் எ நீட் ஃபார் செப்பரேட்டிங் காம்போனன்ட்ஸ், இல்லை அதில் உள்ள காம்போனன்ட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறது தேவைப்படுதா? நம்ம டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃப்பில் மெட்டீரியல்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெறுறோம். அது இன்னொரு சப்ஸ்டன்ஸோடு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா கம்பைன்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது மிக்சர்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா காஃபி சொல்லலாம், ஐஸ்கிரீம், இது எல்லாமே என்ன அப்படின்னா மிக்சர். இதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா தெர் இஸ் நோ நீட் ஃபார் செப்பரேஷன் இன் திஸ் கேசஸ். இந்த கேஸஸை நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா செப்பரேட் பண்ணுறது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? மெட்டல்ஸ் அக்கர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓர்ஸ். ஓர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா மெட்டல்ஸ் இருக்குது. எதில் அப்படின்னா எர்த் க்ரஸ்டில். பட் இஃப் வி வாண்ட் டு யூஸ் எ பியூர் மெட்டல், இதை பியூர் மெட்டலாக நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? we need to adopt a laborious process of extraction to separate the useful metal from the ore. ஓர்லேருந்து என்ன அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல் மெட்டலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் பிரித்தல் அப்படின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை செப்பரேஷன்? செப்பரேஷன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பிரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? The process by which the components of mixture are isolated and removed from each other to get pure substance is called separation. இப்போ மிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, மிக்சர்ஸ்லேருந்து அதில் உள்ள காம்போனன்ட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செப்பரேஷன் அப்படின்னு பேர். இப்போ ஒரு மிக்சர் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருட்களை தனித்தனியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்கிறோம். அந்த பிரிக்கக்கூடிய அந்த மெத்தடுக்கு தான் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு, டு கெட் த ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட உண்மையான பண்புகளையும் அண்ட் யூசஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட பயன்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். எது மூலமாக அப்படின்னா செப்பரேட் பண்ணுறது மூலமாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வென் அண்ட் ஒய் டு வி நீட் டு செப்பரேட் மிக்சர்ஸ். ஏன் நம்ம மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணுறது அவசியமாக இருக்குது, பிரிக்கிறது என்ன அப்படின்னா அவசியமாக இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? ஏன் நம்ம மிக்சர்ஸை பிரிக்கிறோம், அதில் உள்ள காம்போனன்ட்ஸை யாருக்காவது தெரியுமா? ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன அப்படின்னா பெறுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when we need to remove impurities or harmful components from the mixtures. remove impurities அதாவது மாசுக்களை மிக்சர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா harmful components, அந்த மிக்சர்ஸில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ். இப்போ நம்ம அரிசிலாம் இருக்குது, அந்த அரிசி என்ன அப்படின்னா பியூராக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரைஸ்லேருந்து நம்ம என்ன செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன்ஸை செப்பரேட் பண்ணி ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெறுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, when the useful components has to be separated from other components. அதர் காம்போனன்ட்ஸ்லேருந்து
யூஸ்ஃபுல் காம்பனண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பெட்ரோலியம். பெட்ரோலியம்லேருந்து பெட்ரோலை என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, when a substance has to be obtained in highly pure form. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை மிகுந்த தூய நிலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஹைலி பியூர் ஃபார்ம், ஹைலி பியூர் ஃபார்மாக என்ன அப்படின்னா அப்டைன் பண்ணுறது, அதாவது பெறுறது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கோல்டு மைன்ஸ், அதாவது தங்கச் சுரங்கம் இருக்கு இல்லையா, அந்த தங்கச் சுரங்கத்திலேருந்து தங்கத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய யூசஸ். ஓகேவா? அதாவது பயன்கள். நெக்ஸ்ட்டு, செல்விஸ் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விசிட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே காலையில் 7 மணி. இப்போ செல்வி ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. இப்போ ஹோமில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சனில் டீ போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அவங்க கிராண்ட் மதர், அதாவது பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தயிர்லேருந்து வெண்ணெய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரித்து எடுக்கிறாங்க. ஹர் ஃபாதர் அண்ட் அங்கிள் ஆர் அவுட் இன் த ஃபீல்ட் கலெக்டிங் பேடி ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங். பிள்ளைலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க, களை எடுக்கிறாங்க. அடுத்தது செல்வி என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ரைஸ் சமைக்கிறதுக்காக ரைஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறா. அண்ட் இஸ் ப்ரிப்பரிங் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த ரைஸ். அந்த ரைஸில் உள்ள கல்லெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா சமைக்கிறதுக்காக செப்பரேட் பண்ணி கொடுக்குறா. யாருக்கு? அவங்க அம்மாவுக்கு. செல்விஸ் லிட்டில் பிரதர், அவரோட லிட்டில் பிரதர் யார் அப்படின்னா சின்ன தம்பி யார் அப்படின்னா பாலு. அவன் என்ன பண்ணுறான், மேக்னெட்டை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா மண்ணில் போட்டு விளாண்டுட்ருக்கான். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா செல்விஸ் ஃபேமிலியில் நடக்குது. The choice of method of separation depends upon the properties of the components of the mixture. The separation method may be based on the particles size, shape or physical state. They may be solids, liquids or gases. அந்த மிக்சர்ஸில் என்ன இருக்கும், காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பண்புகளை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணலாம், எது அப்படின்னா சைஸு, ஷேப்பு, அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் ஆர் கேஸஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணலாம் காம்போனன்ட்ஸை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டரிங். ஃபில்டரிங்னா என்ன அப்படின்னா வடிகட்டுதல். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீ போடுறோம். ஸோ அந்த டீயை அந்த டீயில் என்னென்ன இருக்கும், டீ லீவ்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பால் இருக்கும், ஜீனி சுகர் எல்லாமே என்ன அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேறு சப்ஸ்டன்ஸாக நம்ம என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும். ஓகேவா? அதுக்கு அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபில்டரிங், வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்விஸ் மதர் யூஸ்ட் எ ஸ்ட்ரைனர் டு ரிமூவ் த டீ லீவ்ஸ் டு கெட் த கிளியர் லிக்யூட். கிளியரான லிக்யூடை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைனரால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? வடிகட்டுறோம். லார்ஜர் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் வில் பி ரீடைன்டு பை த ஸ்ட்ரைனர் while the clear liquid will pass through. கிளியர் லிக்விட் அந்த வடிகட்டி வழியாக என்ன ஆகும் அப்படின்னா பாஸ் ஆகும். பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வடிகட்டியில் மேலே என்ன பண்ணும் அப்படின்னா தங்கிரும். திஸ் இஸ் கால்ட் ஃபில்டரிங். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபில்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சீவிங் அப்படின்னு சொல்கிறாங்க, சலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம வீட்டில் மாவெல்லாம் அரைக்கிறோம். அந்த மாவெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாவுலே என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஒரு பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இப்போ நம்ம கோதுமை மாவே அரைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கோதுமை மாவில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டஸ்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கற்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சலிக்கிறது மூலமாக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸாக நம்ம என்ன பண்ண முடியும்னா பெற முடியும்.
ஓகேவா? டீயை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் வடிகட்டுறோம். அடுத்தது என்ன அப்படின்னா மாவை இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செழிப்போம். எல்லாருமே என்ன அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, மாவு எல்லோரும் சலாடை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செழிப்பாங்க. ஸோ மேலே என்ன அப்படின்னா பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா தங்கிரும். கீழே வந்து என்ன அப்படின்னா நமக்கு பியூர் ஃப்ளார் என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சேர்னிங்னா என்ன அப்படின்னா கடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லோரும் வீட்டில் வந்து என்ன அப்படின்னா மத்து இருக்கும். ஸோ அந்த மத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சு தயிர் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைவாங்க. கடைஞ்சாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். அதை நம்ம அந்த பட்டரை கேர்ட்ஸ்லேருந்து எந்த மெத்தடில் பெறுறோம் அப்படின்னா இந்த சேர்னிங், அதாவது என்ன அப்படின்னா கடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. Do you know பாருங்க, in washing machines this principle is used to squeeze out dirt from cloths and the method is called centrifugation. வாஷிங் மிஷின்ஸ் என்னன்னா இந்த பிரின்சிபலில் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள டர்ட்டை வந்து என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு. சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா த்ரஷிங்னா என்ன அப்படின்னா கதிரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்லேருந்து என்ன அப்படின்னா வி பிளக் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் எ பிளான்ட். இப்போ எல்லோரும் வீட்டில் வந்து இப்போது கதிரடிக்கிறதுக்கு வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கல்லை வச்சுட்டு கதிரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கயத்தில் கட்டி அந்த கல்லில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிப்பாங்க. அந்த பிளான்ட் தனியாக அந்த நெல் தனியாக என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சிரும். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், கதிரடிக்கிறதுக்கு மெஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ வைக்கல் தனியாக நெல்லை தனியாக என்ன பண்ணும் அப்படின்னா அது செப்பரேட் பண்ணிடும். ஓகேவா? த்ரஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னா கதிரடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? we pluck flowers from a plant. When we pluck flowers from plants, we are separating the flowers from their stalks. Can we do the same for good grains like rice and wheat, which also grow on plant stalks? They would not be possible because the grains are small in size and also the quantity is very large. Farmers separate grains from their stalks by beating them so hard that the grains are separated from their stalks. This is called threshing. நெல் வந்து என்ன அப்படின்னா அதிக அளவில் இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ண முடியாது, புறக்கி எடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கதிரடித்தல் அப்படிங்கிற மெத்தடில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து எடுக்கிறோம். நெல் தனியாக வைக்கல் தனியாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வினோவிங் அப்படின்னா தூற்றுதல் அப்படின்னு அர்த்தம். ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிரைன்ஸ் ஆர் கவர்டு இன் ஹஸ்க். ஹஸ்க்னா என்ன? உமி அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்க், HUSK, ஹஸ்க்னா உமி. இந்த உமியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரைஸு, வீட்டு அப்புறம் அதர் ஃபுட் கிரைன்ஸை கவர் பண்ணியிருக்கும். விச் கெனாட் பி ஈட்டன் பை அஸ். அதோட நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. Husk is very light and gets easily blown away by a breeze or wind. இது தூசில காற்றுல நம்ம தூத்தி விட்டோம் அப்படின்னா இந்த உமி என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சிடும். அந்த பிரிக்கக்கூடிய அந்த மெத்தடை தான் என்ன அப்படின்னா வினோவிங், அதாவது தூற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் நெல்லை வந்து தூத்தி விடுவாங்க, கருக்கா தனியாக நெல் தனியாக என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அந்த தூத்தி விட்டு நெல் தனியாக உமி தனியாக பிரிக்கிற மெத்தடுக்கு பேர் தான் வினோவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் டன் பை ட்ராப்பிங் த மிக்சர் ஸ்லோலி ஃப்ரம் எ ஹைட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வின். மேலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிக்சர்ஸை தூத்தி விட்டோம், மெதுவாக விட்டோம் அப்படின்னா நெல் தனியாக ஹஸ்க் தனியாக என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சிரும். லைட்டர் சாலிட்ஸ் ஹஸ்க் வில் பி கேரிட் பை வின் அண்ட் வில் பி கலெக்டட் இன் செப்பரேட் ஹீப், while ஹெவியர் சாலிட்ஸ் தனியாகவும் லைட்டர் சாலிட்ஸ் தனியாகவும் என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ரைஸ் ஹஸ்க் ஆர் த ஹார்ட் ப்ரொடக்டிங் கவரிங்ஸ் ஆஃப் கிரைன்ஸ் ஆஃப் ரைஸ். ரைஸை வந்து என்ன அப்படின்னா
ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா ஹஸ்க் தான். ஓகேவா? வளரக்கூடிய சீசனில் அந்த ரைஸை வந்து என்ன அப்படின்னா பாதுகாப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா மூடி வச்சுருக்கும். ஹஸ்க் கேன் பி யூஸ்ட் அஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஃபெர்டிலைசர், இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபியூவல். இந்த ஹஸ்க் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா பில்டிங் மெட்டீரியலுக்கு, ஃபெர்டிலைசர் உரமாக யூஸ் ஆகுது, அடுத்தது இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்டு ஃபியூவல் எரிபொருளுக்கும் என்ன அப்படின்னா பயன்படுது. இன்சுலேஷன் மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னா மின்காப்பு பொருளாகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங், அதாவது கையால் தெரிந்து எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அரிசியில் என்ன இருக்கும் அப்படின்னா கல் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புறக்கி எடுத்துருவோம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங். ஹவு டு வி ஐடென்டிஃபை எ ஸ்டோன் ஃப்ரம் எ கிரைன் ஆஃப் ரைஸ்? ரைஸில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன்? இஃப் த ஸ்டோன்ஸ் ஆர் விசிபிளி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கிரெயின். கிரெயினை விட எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எது? ஸ்டோன். தே கேன் பி ஈஸிலி பிக்ட், அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்? பறக்க முடியும். அண்ட் செப்பரேட்டட் பை ஹேண்ட், நம்ம கையால் என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் பண்ணலாம். திஸ் இஸ் ஹேண்ட் பிக்கிங். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கையால் தெரிந்து எடுத்தல், அதாவது ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். பட் இஃப் த ஸ்டோன்ஸ் லுக் வெரி சிமிலர் டு த ரைஸ் கிரைன்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு செப்பரேட். ரைஸை விட ஸ்டோன் வந்து சின்னமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செப்பரேட் பண்ணுறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கஷ்டம். சரியா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உள்ள 2 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. டூ யூ நோலாம் ரீட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.